வணக்கம் மணிப்பூரி தமிழ் மக்களே. இன்றைக்கி என்ன படத்தோட அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்பாப் தமிழ், அதாவது இட்பாப் அடி அண்ணாவோட படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அவர் நடிச்சுக்கிற கடைசி உலகப்போர் படம். இதில் பார்த்தீங்கன்னா நட்டி, நாசர் இவங்களாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது இது ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுதான் இது ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ட்ராமா மூவி தானே. அடுத்து இந்த படத்தோட டைரக்ஷன் யார் பார்த்தீங்கன்னா நம்ம இட்பாப் அடி அண்ணா தான். இட்பாப் அடி அண்ணா படம்னாலே இட்பாப் அடி அண்ணா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஹீரோ ஃபேன்ஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இட்பாப் அடி அண்ணா சாங்ஸுங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதனாலே இட்பாப் அடி அண்ணாவுக்கு நிறைய ஃபேன்ஸுங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சாங்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டைட்டில் இட்பாப் அடி அண்ணாவோட மப்பிள கிளிப்பில் சாங் பார்த்தீங்கன்னா பசங்க மடத்தில் செம்ம இடம் பிடிச்சிச்சின்னு சொல்லலாம். அதனாலே இட்பாப் அடி அண்ணாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் அப்பயே ஆகிட்டாங்க. அந்த குரலுக்கும் அந்த பாட்டுக்கும் அந்த ரேப்புக்கும். அண்ட் அவரோட சாங்ஸ்னாலே எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து மீசிய முடுக்கு படம் ரிலீஸ் ஆனப்போ அது செம்ம வெற்றியாக இருந்துச்சுங்க. படத்தோட கதையும் அண்ட் சின்ன பசங்கன்னு பெரிய ஸ்கூல் படிக்கிற பசங்கன்னு பெரிய பசங்க வரைக்கும் செம்ம கெத்தாக அந்த படம் ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். பசங்க மனசில் இடம் பிடிச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன்ஸ் அதில் காமெடியான எமோஷன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சாங்ஸுங்க தான். அதில் என்னை மறந்தாலும் பெண்ணை ஒன்றே விட மாட்டேன் அந்த சாங்ஸாக இருக்கட்டும், மீசே முறுக்குடா சாங்ஸ் இருக்கட்டும், அதில் அண்ட் நெஞ்சுக்குள்ளே சிக்கிரவட்டி இந்த மாதிரி எல்லா பாட்டும் அதில் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு, வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லலாம். பாட்டும் ஹிட்டாச்சு, படமும் ஹிட்டாச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு சொல்லவா வேணும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பாதியானா தான். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 தாங்க. ஸோ இன்னும் 3 நாள் தாங்க இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த படத்துக்காண்டி நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு இட்பாப் அடி அண்ணா ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அவரோட சாங்ஸ்க்காண்டி தனி ஃபேன்ஸுங்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேன்ஸுங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் தமிழ் படத்தை அப்டேட் செஞ்சுருக்கு சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க.